அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பகைவனின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். நடக்காத ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வந்த தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ஆனால் அதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைவதால் விரைவான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. கோல்சார விதியின் அடிப்படையில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிப்பதால் பல நெருக்கடிகள் தடைதாமதங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே உங்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக பல நபர்கள் இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தடை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை உருவாக்கலாம். அவர்கள் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் உங்களை அழிக்க துடிக்கக்கூடிய 2வது நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் முதல் நபராக இருப்பது நமக்கு நாமே எதிரி என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சவால் நிறைந்த பணிகளில் நேர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான சிந்தனையும் இருக்கும். அதில் எவ்வளவு நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்வில் பல சிரமங்களை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுவது நம்மளுடைய செயல்பாடுகள் என்பதுதான் யதார்த்தமாக உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நம்மளுடைய செயல்பாடுகளின் காரணமாக நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிரமங்களையும் உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இவற்றை தவிர்ப்பது நல்லதாக அமையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு. எனவே நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தாலே பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். நம்மளுடைய வாழ்வில் நம்மளை அழிக்க துடிக்கும் மர்மநகராக இருப்பது நம்மளுடைய எண்ணங்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதிலும் எதிர்மறையான எண்ணங்களை உறுதியாக தவிர்க்க வேண்டும். அதே சமயம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை செய்யக்கூடிய வகையில் பல நபர்கள் செயல்பட்டாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பலர் தடையாக பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்ற பாதையில் உறுதியாகவே பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். எனவே பல்வேறு வகையான சங்கடங்களை எண்ணி வருத்தப்படுவதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. ராசியின் அதிபதியான புதனின் பெயர்ச்சியால் தனஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் நிறைந்த நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அதீதமாக பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானத்தில் உள்ளதால் தனவரவு பல வகையில் உயரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாகவும் மிக சிறப்பானதாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வீடு கட்டக்கூடிய முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்க்க
செய்யக்கூடிய முன்னேற்றம் உண்டு. ஆதரவாக பெரியவர்களின் உதவியும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் மிகவும் சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் வீடு கட்டுதல் அல்லது கட்டிய வீட்டை வாங்குதல் போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள், காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நன்கு பல்வேறு வகையான காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட இந்த தருணத்தில் இணக்கமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்களை நன்கு அலசி ஆராய்ந்து செயல்படுவதால் உங்களுக்கு எதிராக மர்ம நபர்கள் பல எதிரான திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தும் முறியடிக்கப்படும். எனவே அவற்றை எண்ணி ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஏற்படாது என்பதை ராசியின் அதிபதியான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, அது மட்டுமல்லாது உத்தியோக தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய கூட்டு கிரகங்களில் ஒன்றான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் தவிடுபடியாவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறைக்கே உரித்தான போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் உங்களுக்கென தனி இடத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான திட்டங்களில் அபிவிருத்தி காணக்கூடிய முதன்மையான யோகமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய கல்வியில் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான தடையுமின்றி உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.